ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஜூலை மாதம் 31 முடியறதுக்குள்ளே நிறைய கிரக மாற்றங்களானது நடக்க போகுது. அந்த கிரக மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் கும்ப ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ கும்ப ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக கும்ப ராசிக்காரங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசி கும்ப ராசி கும்ப லக்னம்னா கரெக்டாக இந்த கணிப்பு பொருந்தும். ஸோ எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் உங்கள் ராசி லக்னம் கும்பனா இந்த வீடியோ பாருங்கள். ஜூலை மாதத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டைம் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளால் நிறைய யோகங்கள் உருவாகுது. இந்த யோகங்களால் அதிர்ஷ்டத்தை அள்ளுற மாதிரி உங்களுக்கு சூழ்நிலையானது அமைஞ்சிருக்கு. அதனால தான் இந்த ஜூலை 31க்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு இந்த வீடியோவில் என்னங்கிற தாள்களை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஜூலை மாதத்தில் கிரகங்களுடைய பயிற்சி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதிர்ஷ்டத்தை அள்ள போகிற மாதிரி தான் நடக்குது. அதுவும் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே அதிர்ஷ்டத்தை அள்ள போகிற மாதிரி தான் நடக்குது. ஜூலை மாதம் முடியறதுக்கு இன்னும் சில நாட்கள் மட்டுமே இருக்குது. இந்த நிலையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுக்கிரன், சூரியன், செவ்வாய், புதன் என 4 கிரகங்களுடைய பயிற்சி அடுத்தடுத்து நடக்குது. இதன் காரணமாக 12 ராசிக்காரங்கள் மீது இந்த ஒரு தாக்கம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏற்படும். அதுதான் உண்மை. பொதுவாக கிரகங்களுடைய இந்த பயிற்சி சில ராசிக்காரங்களுக்கு சுபமாகவும் சில ராசிக்காரங்களுக்கு அசுபமாகவும் பலன்கள் கிடைக்கும். அந்த வகையில் ஜூலை மாதம் முடியறதுக்குள்ளே கிரகங்களுடைய பயிற்சி எப்போது நடக்க போகிறது மற்றும் இந்த பயிற்சியினால் கும்பராசிக்காரங்க உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ள போகிறீங்களா இல்லையா என்பதை எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ஜூலை மாதத்தில் நடக்கக்கூடிய கிரகங்களுடைய பயிற்சி சொல்கிறேன். அந்த கிரகங்களுடைய பயிற்சிகள் என்னென்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. 7ஆம் தேதி ஜூலை 2024 அன்றைக்கி கடகராசியில் சுக்கிரன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பயிற்சி ஆகிட்டார். அப்புறம் ஜூலை 12ஆம் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக முக்கியமான பகவான் பயிற்சியாக இருக்கிறார். அதாவது மேசத்திலிருந்து ரிஷபத்துக்கு செவ்வாய் பகவான் பயிற்சியாக இருக்கிறாரு. அப்புறம் ஜூலை 16ஆம் தேதி அன்னைக்கு மிதுன ராசியிலிருந்து கடகத்துக்கு செல்லக்கூடிய சூரியனுடைய பயிற்சி நடந்தது. அப்புறம் ஜூலை மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிம்ம ராசியில் புதன் பயிற்சியாக இருக்கிறாரு. அப்புறம் 31ஆம் தேதி சிம்ம ராசியில் சுக்கிரன் பயிற்சி ஆகிறாரு. இப்படி நிறைய கிரகங்களுடைய பயிற்சியானது இந்த ஜூலை மாதம் 31 முடியறதுக்குள்ளே இருக்குது. இந்த மாதிரிய பயிற்சியினால தான் உங்கள் ராசிக்காரங்களுக்கு தலையெழுத்து மாறும் என்று ஜோதிடர்கள் இந்த தாள்களை கணிச்சிருக்காங்க. அதை தான் இப்போ இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ கும்ப ராசிக்காரங்க உங்களுக்கு தலையெழுத்து எப்படி மாறும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க. வாங்க பார்க்கலாம். ஜூலை மாதத்தில் 4 கிரகங்களுடைய பயிற்சி காரணமாக உங்கள் ராசியில் பிறந்த உங்களுக்கு சிறப்பான பலன்கள் இனி கிடைக்க போகுது. உங்களது கடின உழைப்பு, திறமை, தைரியத்தால் வேலைகளை இனி சுலபமாக செய்து முடிப்பீங்க. முன்பை காட்டிலும் தொழில் மற்றும் வியாபாரம் முன்னுரமாக செயல்படுவீங்க. உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் உங்களுக்கு நடக்கும். இந்த டைம் கோபத்தை கட்டுப்படுத்தணும், இல்லையெனில் பின்விளைவுகள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பயங்கரமாக இருக்கும். அதே போல் உங்கள் ராசிக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக இருக்கும். இந்த டைம் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளை வெற்றிகரமாக உங்களால் முடிக்க முடியும். உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடத்துல கூட மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். வியாபாரம் செய்யக்கூடிய உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். அதை விரிவுபடுத்துவதற்கு வசதிகளும் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் யாரையும் கண்மூடித்தனமாக மட்டும் நம்ப வேண்டாம். அந்த மாதிரி நம்பினீங்கன்னா நீங்கள் ஆபத்தில் போய் சிக்கிடுவீங்க. அதனால் அந்த மாதிரி மட்டும் நம்பாதீங்க. அது ரொம்ப ஆபத்து. அதே போல் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்க வாய்ப்பு இருக்குது. திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த டைம் நல்ல வரன் அமையும். இந்த டைம் வரக்கூடிய உங்களுக்கான வாய்ப்புகளை கரெக்டாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா வசதிகளை உங்களுக்கு அதிகரிக்க செய்து கொள்ளலாம். அப்புறம் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் தேடி வரும்போது அது உத்தியோக ரீதியாகவும் இருக்கலாம். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு வரக்கூடிய அதிர்ஷ்டங்களை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உயர் பதவி கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குது. வியாபாரம் செய்யக்கூடிய உங்களுக்கு இந்த டைம் லாபம் அதிகமாக இருக்கும். நீங்கள் வியாபாரத்தில் சிறிய முயற்சி செய்தால் பெரிய வெற்றி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் பார்க்கலாம். பெரிய லாபத்தை காண முடியும். செல்வம் சேரும். முக்கியமாக இந்த டைம் தேவையற்ற பயணத்தை தவிருங்க, இல்லையெனில் அது ஆபத்து. ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களில் கவனமாக இருக்கணும். ஒரு சில விஷயங்களில் நுணுக்கத்தோடு செயல்படணும்.
அப்படி நீங்கள் செயல்படும்போது இந்த டைம் உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது. இந்த 31 வரையும் கிரகநிலைகள் ஆராய்ந்து பார்க்கும்போது கிரகநிலைகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. திருக்கணித பஞ்சாங்கப்படி தான் அமைஞ்சிருக்கு. திருக்கணித பஞ்சாங்கப்படி நவக்கிரகங்கள் சஞ்சாரம் பார்க்கும்போது சூரியன் கடக ராசியில் இருக்கிறாரு, செவ்வாய் ரிஷப ராசியில் இருக்கிறாரு, புதன் சிம்ம ராசியில் இருக்கிறாரு, ரிஷபத்தில் குரு சஞ்சாரம் செய்கிறாரு, சுக்கிரன் கடக ராசியில் சஞ்சாரம் செய்கிறாரு. இதில் கும்பத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கும் போது மீனத்தில் ராகு, கண்ணில கேது என கிரகங்களுடைய சஞ்சாரம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் கிரகங்களுடைய சஞ்சாரம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்குது. இதனோட அடிப்படையிலையும் உங்களுக்கு ஜோதிடர்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் நடக்கும் என்று உங்களுக்கான பலன்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கணிச்சிருக்காங்க. அதை இப்போ இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். கும்பராசிக்காரங்க உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதாவது சாணக்கியத்தினால சாதனை புரியக்கூடிய சனி பகவானை அதிபதியாக கொண்ட கும்பராசி என்பர்களுக்கு சூரியன் 6வது இடத்துல இருக்கிறாரு. இதன் காரணமாக வீணான விவகாரங்கள் வீட்டு வாசலில் வந்து நிற்க வாய்ப்பு அதிகம் இருக்குது. வீணான விவகாரங்கள் வீட்டு வாசலில் நிற்க வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் பழக்க வழக்கங்களில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கணும். நார்மலான பழக்க வழக்கங்களில் விட இந்த டைம் பழக்க வழக்கங்களில் மிகவும் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். அதுதான் உங்களுக்கு இப்போதைக்கு நல்லது. அப்புறம் சந்திரனுடைய சஞ்சாரம் வந்து பொருளாதார முன்னேற்றத்தை கொண்டு வரும். அதனால் பொருளாதாரத்தை நினச்சி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அப்புறம் செவ்வாய் வந்து உங்களுக்கு 4வது இடத்துல இருக்கிறாரு. இதனால் பழைய வாகனங்களை பழுது பார்க்கறது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து செய்யலாம். அப்புறம் வீட்டை புதுப்பிக்கிறது, அழகு பார்க்கறது இந்த மாதிரியான விஷயங்களையும் செய்யலாம். வேலை தேடி வெளிநாடு செல்லணும் அப்படின்னு நீங்கள் நினச்சினாலும் அதையும் இப்போ முயற்சி பண்ணலாம். வெளிநாட்டில் இருந்து உங்களுக்கு வேலை கிடைக்கவும் சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி சான்ஸ் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக அந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் புதன் வந்து 7வது இடத்துல இருக்கிறாரு. இதனால் யாருக்கும் வாக்கு கொடுக்க வேண்டாம். மீறி கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு ஆபத்தில் முடியும். அப்புறம் ஜாமீன் கையெழுத்து கூட போட வேண்டாம். அது போட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு பிரச்சனை அதிகமாகும். அப்புறம் குரு 4வது இடத்துல இருக்கிறாரு. இதனால் போட்டி பந்தயங்கள் ஈடுபடுறதா இருந்தால் ஈடுபடலாம். போட்டி பந்தயங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். அப்புறம் ஆன்லைன் வர்த்தகங்களில் ஈடுபடும் போது ஆன்லைன் வர்த்தகங்கள் உங்களுக்கு சூடு பிடிக்கும். தொழிலில் முன்னேற்றமான பலன்களை நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பெறுவீங்க. அப்புறம் சுக்கிரன் வந்து 6 மற்றும் 7வது வீட்டில் இருக்கிறாரு. இது வந்து திருமண காரியங்கள் நீங்கள் செய்கிறதுக்கு உதவியாக இருக்கும். திருமண காரியங்கள் இந்த 31 வரையும் செய்திங்கன்னா தடையே இல்லாமல் நிறைவேறும். அப்புறம் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்கும். பெரியவர்களுடைய சந்திப்பால் வியாபாரத்தை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் விருத்தி செய்ய முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக விருத்தியாகும். சனி ராசியிலே அமர்ந்திருக்கிறதுனால அலைச்சல் மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு நிறைய அதிகமாகும். வெளியூர் பயணங்கள் செய்கிறதுனால உடல் சோர்வு உண்டாகும். முடிஞ்சளவு வெளியூர் பயணங்கள் செய்வதை அவாய்ட் பண்ணுங்கள். அப்புறம் ராகு 2வது இடத்துல இருக்கிறாரு. இதனால் எதிர்பாராத வகையில் பண செலவு உண்டாகும். கேது 8வது வீட்டில் இருக்கிறாரு. இதனால் கோயில் திருப்பணிகளுக்கும் உதவி செய்யணும். ஸோ இப்படி உதவிகளும் செய்யணும். அட் த சேம் டைம் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் இருக்கணும். ஸோ இந்த 31 வரையும் நடக்கக்கூடிய கிரக மாற்றங்களால் இந்த மாதிரியான பலன் உங்கள் ராசிக்கு கிடைக்கும் என்று உங்களுக்கான பலன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. ஸோ கணிச்சதை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப கும்பராசிக்காரங்க நடந்து பலன் பெறுங்க. இந்த டைம் உங்களுக்கு பரிகாரம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, விநாயகரை வணங்கி உங்கள் நாளை தொடங்கணும். விக்னங்களை தீர்க்கக்கூடிய விநாயகரை ஒவ்வொரு நாளும் நீங்கள் வணங்கி உங்கள் நாளை தொடங்கும் போது உங்களுக்கு அந்த நாளில் எந்த கஷ்டமும் ஏற்படாதான். அதனால் விக்னங்களை தீர்க்கக்கூடிய விநாயகரை மட்டும் வழிபாடு செய்ய மறக்காதீங்க. ஸோ இது உங்களுக்கு சொல்லப்பட்ட பரிகாரம். கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை இந்த 31 வரையும் ட்ரை பண்ணுங்கள். ஜூலை மாதம் உங்களுக்கு 31க்குள்ளே என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த தாள்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் கும்ப ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த தாள்களுக்கேற்ப நடந்து பலனடையட்டும். கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம்.
ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.